கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க, த ஸ்பீட் ஆஃப் எ ட்ரெயின். என்ன சொல்ல வராங்க, ஸ்பீட் ஆஃப் எ ட்ரெயின். ஸ்பீட் ஆஃப் எ ட்ரெயின் என்ன 100 கிலோமீட்டர் என்ன சொல்றாங்க பர் ஹவர் அண்ட் ஸ்பீட் ஆஃப் த பர்சன் டி இஸ் 4 கிலோமீட்டர் பர் ஹவர்னு சொல்றாங்க. ஏ கிராஸ் த பி இன் 15 செகண்ட்னு சொல்றாங்க. இஃப் பி டிராவல்ஸ் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் த direction of the motion of the t ன்னு சொல்றாங்க. if p travels along the opposite direction of t ன்னு சொல்றாங்க, then in how much time does he cross p in the seconds approximately கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம், இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி படிச்ச கான்செப்ட் தானே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா அந்த கொஸ்டின் கான்செப்ட்? எப்படி யோசிக்கலாம், போட முடியுதா, யோசிக்க முடியுதா? ஒண்ணுமே இல்லை, இது கிராசிங் ஓவர், அதாவது நம்ம கிராசிங் தான் இது எல்லாமே. இது வந்து ட்ரெயின் கிராசிங் இது மாதிரி தான் படிச்சிருப்போம். ட்ரெயின் கிராசிங் மெத்தட் தானே. அதாவது நம்ம கொஸ்டின் என்ன சொல்ல வரான்னு பாருங்க, ரெண்டு பேரும் சேம் டைரக்ஷன்ல ஒன்று போறாங்க, ஆப்போசிட் டைரக்ஷன் ரெண்டுமே பேசுறாங்க. அதாவது நமக்கு ரிலேட்டிவ் ஸ்பீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரிலேட்டிவ் ஸ்பீட். அதாவது சேம் டைரக்ஷன்ல போனா என்ன பண்ணும், அந்த ஸ்பீட் ரெண்டுமே ஆட் பண்ணிப்பீங்க. அது சேம் டைரக்ஷன் டிஃபரன்ஸ். ஓகே, சேம் டைரக்ஷன் எடுக்கும்போது என்ன, S1 இருந்து S2 லெஸ் பண்ணா டிஃபரன்ஸ் கிடைக்கும். அதுவே ரிலேட்டிவ் ஸ்பீடு டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் ஆப்போசிட்னு சொல்லலாமா, ரெண்டு பேரும் ஆப்போசிட்ல சொன்னா ஸ்பீடு என்ன ஆகுதும், S1 பிளஸ் S2ன்னு சொல்லலாம், ஸ்பீட் அதிகமாகும். ஓகே, இங்க சேம் டைரக்ஷன்ல தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆனா ஆப்போசிட் டைரக்ஷன் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொடுத்துக்கப்பட்டது நமக்கு என்ன டைரக்ஷன், சேம் டைரக்ஷன். கரெக்டுங்களா? சேம் டைரக்ஷன் கொடுத்துருக்கோம், ஒரே டைரக்ஷன் சொல்லிட்டாங்களா? சரி, அப்போ பாருங்க, இது சேம் அண்ட் ஆப்போசிட்டுக்கு ரெண்டுக்கும் பார்க்கணும். சேம் அண்ட் ஆப்போசிட் பார்க்க போறோம். இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணும், அதாவது நமக்கு டைம் ஈக்குவல் எப்படி சொல்லலாம், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். அப்போ ட்ரெயினோட டைம் என்ன சொல்லலாம், டைம் ஈக்குவல் டு எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 15 செகண்ட் சொல்றாங்க. 15 செகண்ட் அத ட்ரெயினோட ஸ்பீடு அண்ட் பர்சனோட ஸ்பீடு. சேம் டைரக்ஷன்ல போகும்போது ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஸ் 15 இன்ட்டு ட்ரெயினோடைய லென்த்து டிவைடட் பை என்ன சொல்லலாம், டைமோட டிஃபரன்ஸ், அந்த ஸ்பீடோட டிஃபரன்ஸ்னா 10 அதாவது 100 - 4ன்னு சொல்லிடலாமா? அப்போ என்ன சொல்லலாம், 15 ஈக்குவல் டு ட்ரெயின் லென்த் டிவைடட் பை 96ன்னு சொல்லிடணும். அப்போ என்ன சொல்லலாம், ட்ரெயின் லென்த் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், 15 × 96ன்னு சொல்லிடுறேன். இப்போ அதே போல இங்க வந்துடுறேன், டைம் எல்லாமே சேம். பட் நமக்கு என்ன கேட்குறாங்க, டைம் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க, எவ்வளவு செகண்ட்ல போகும்ன்றதான் கேட்குறேன். ஆனால் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு சேமா இருக்கும். ஆனா என்ன சொல்றாங்க, ஆப்போசிட் டைரக்ஷன். ஆப்போசிட் போது என்ன பண்ணலாம், ஸ்பீட் அதிகமாகும். அப்ப நமக்கு என்ன சொல்லலாம், டைம் தான் கண்டுபிடிக்கணுமா, டைம் ஈக்குவல் டு ட்ரெயின் லென்த் டிவைடட் பை 100 + 4ன்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? 100 + 4ன்னு சொல்லிடும். அப்ப நம்ம என்ன சொல்லலாம், டி ஈக்குவல் டு ட்ரெயினோட லென்த் இங்க இருக்கா, இது எடுத்து நான் சப்ஸ்டிட் பண்ணலாமா? என்ன சொல்லலாம், 15 × 96 டிவைடட் பை 100 + 4ன்னு சொல்லிடலாம். அப்போ நமக்கு 15 × 96 டிவைடட் பை 104ன்னு சொல்லிடும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், 2ஆல கேன்சல் பண்ணலாமாப்பா, இல்லைனா 4ஆல கேன்சல் பண்ணலாமா? இது 4ஆல கேன்சல் பண்ணா என்ன வரும், இது 2, 24ன்னா 6. அடுத்து இது என்ன பண்ணலாம், இதுவும் நம்ம இது 4ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரலாம், இது 2, இங்க வந்து 4. கரெக்டா? இன்னும் என்ன பண்ணலாம், 2ஆல கேன்சல் பண்ணலாமா, இது 12, இது 13. 15 × 12 எவ்வளோப்பா, 180. 180 13ஆல டிவைட் பண்ண என்ன போறோம், எத்தனை 13 இருக்கும், 8 13 இருக்கும், 7 ஆமா 8. அப்ப நமக்கு இது ஆன்சர் 8 வருதுனவே நமக்கு இது ஆன்சர். கொஸ்டின் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்கன்னா, எக்ஸ் டிராவல்ஸ் 6 கிலோமீட்டர் ஆன் ஏ பைசைக்கிள் வித் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் 5 km/h, 10 km/h, 4 km/h during first kilometers, next 2 km and remaining 3 km. கரெக்டா? அடுத்து நமக்கு ஒய் என்ன பண்றாரு, டிராவல் சேம் டிஸ்டன்ஸ் தான், அதே டிஸ்டன்ஸ் தான். ஆவரேஜ் ஸ்பீட் என்ன சொல்றாங்க, 4 km/h, 10 km/h and 5 km/h respectively. How many minutes earlier will y complete the journey if both x and y start the same point? ரெண்டு பேரும் சேம் பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்றாங்க.
2 பேருமே என்ன பண்ண போறாங்க, சேம் பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஒருத்தர் வர ஒருத்தர் கம்பேர் பண்ணுவோம், எவ்வளவு சீக்கிரம் அவங்க முடிப்பாங்கன்றது தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒண்ணுமே இல்லை, ஒரு ஜேர்னி என்னும்போது 2 பேரும் சேம் பாயிண்ட்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இதுல எக்ஸ் போக போறாரு, இதுல ஒய் போறாருன்னு வச்சுக்கோங்க. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்? ஆனா ரெண்டுமே நமக்கு என்ன சொல்ல வரும், 6 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கோம். ஓகே, 6 கிலோமீட்டர் தான் சொல்றேன்னு வச்சு. இப்போ எக்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா 6 கிலோமீட்டர் என்ன பார்த்து பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 கிலோமீட்டர், ஃபர்ஸ்ட் 1 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர், அடுத்து ஒரு 2 கிலோமீட்டர், அடுத்து 3 கிலோமீட்டர். இது பாருங்க 1 கிலோமீட்டரா, 2 கிலோமீட்டரா, 3 கிலோமீட்டர். ஓகேங்களா, 1 கிலோமீட்டர் அண்ட் 2 கிலோமீட்டர் அண்ட் 3 கிலோமீட்டர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இப்போ நமக்கு எப்படி போகலான்றது பாருங்க. இதோட ஸ்பீடு நமக்கு எவ்வளோப்பா சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ் அந்த 1 கிலோமீட்டர் ஸ்பீடு எவ்வளோ இதுல போறாரு. ஃபர்ஸ்ட் 1 கிலோமீட்டர் வந்து 5 கிலோமீட்டர் பர் ஹவரா, அதாவது நமக்கு என்ன சொல்ல வராங்க 5 கிலோமீட்டர் பர் ஹவர். அடுத்து என்ன சொல்றாங்க 10 கிலோமீட்டர் பர் ஹவர். அடுத்து என்ன சொல்றாங்க 4 கிலோமீட்டர் பர் ஹவர். அடுத்து 5 கிலோமீட்டர் பர் ஹவர், 10 கிலோமீட்டர் பர் ஹவர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் பர் ஹவர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதாப்பா? அப்போ நமக்கு இதுல என்ன கேட்குறேன், டைம் கேட்குறேன். டைமுக்கு என்ன ஃபார்முலா என்னப்பா? ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இப்போ டைமுக்கு என்ன ஃபார்முலா வரலாம், டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸோட டைம் கண்டுபிடிக்கலாமா, டிஎக்ஸ், எக்ஸோட டைம் கண்டுபிடிக்கலாமா? எக்ஸுக்கு டைம் கண்டுபிடிச்சா என்ன வரும் சார், 1 பை டிஸ்டன்ஸ் 1 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் பர் ஹவர்ல, அடுத்த 2 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் பர் ஹவர்ல, அடுத்த 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் பர் ஹவர். அடுத்து அதே டிஒய் ஈக்குவல் நம்ம என்னப்பா சொல்லலாம், 1 பை 4. அடுத்து என்ன சொல்லிடலாம் 2 பை 10ன்னு சொல்லிடலாம். அடுத்து அப்படி இல்லைன்னா 3 பை 5ன்னு சொல்லிடுவோம். கிளாரிட்டி இருக்கா? அப்போ இதுக்கெல்லாம் எல்சிஎம் எடுத்தா என்ன வரும், கீழே இருக்கிறது எல்சிஎம் எடுத்தா நமக்கு 20ன்னு வந்திருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ 20 என்ன நமக்கு என்ன வந்திருக்கலாம், இங்க 4, ஏன்னா இங்க 4ஆல மல்டிப்ளை பண்ணா மேலே 80 ரூபா. அப்போ இங்க 2ஆல மல்டிப்ளை, மேலே 2ஆல மல்டிப்ளை பண்ணா இங்க ஒரு 4, இங்க வந்து பார்த்தீங்கன்னா 5ஆல மல்டிப்ளைனா 5ன்னு பார்த்தா 15 வந்திருக்கும். கரெக்டா? அப்போ 15 வரும்போது நமக்கு இது ரெண்டும் ஆட் பண்ண என்ன வந்திருக்கலாம், 23 டிவைடட் பை 20 ஹவர்ஸ் தானே, ஏன்னா இங்க எல்லாமே ஹவர்ல தானே இருக்கு. ஸோ அதே போல இதுக்கு போட்டு பார்க்கலாமா, இதுக்கு போட்டு பாருங்க. அதே 21 பை 20 அப்போ ஹவர்ஸ். மினிட்டுக்கு மாத்திரம் என்ன வரும், 21 டிவைடட் பை 20 இன்ட்டு 8ன்னு வந்துடும். 20 இன்ட்டு 60. கரெக்டா? இது ரெண்டும் அடிச்சுமே என்ன வரலாம், 3 வந்துச்சுன்னா 63,000. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரலாம், 23 20ன்னு சொன்னோமா நமக்கு என்ன வரலாம் 16 வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3ன்னு வரும்போது என்னப்பா இருக்கும், இது 69 வந்துருமா, 69. அப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோப்பா, 69 மைனஸ் 63 தானே. அப்போ நமக்கு அந்த ரெண்டுக்கும் ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்ல, ஹவு many மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லியர் வில் ஒய். ஒய் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ முன்னாடி வந்துட்டாங்கன்னா மேலே இருக்க தெரிச்சு கழிச்சுட்டா நமக்கு என்ன வரும், 6 நிமிஷம் வந்துருமா. அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு 6. பாருங்க, இந்த கொஸ்டின் நம்ம நார்மலா எப்படி யோசிக்கலாம்னா, ஒரு அலாய் ஏ இருக்கு, அதாவது அலாய் பி, சரி ஓகே, அலாய் பி contain 20% காப்பர் அண்ட் 80% ஜிங்க் பை வெயிட்னு சொல்றாங்க. அனதர் அலாய் வந்து கியூன்னு இருக்கு, அதுல வந்து பார்த்தோன்னா 60% காப்பரும் அண்ட் 40% ஜிங்க் இருக்கு. அண்ட் தேர்ட் அலாய் வந்து ஆர் இஸ் டு பி ப்ரிப்பேர்டு, அதை உருவாக்க போறோம் ஃப்ரம் பி அண்ட் கியூல இருந்து. ஸோ தட் இட் கண்டைன் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் த காப்பர் அண்ட் ஜிங்க்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இன் வாட் ரேஷியோ அமௌண்ட் ஆஃப் த பி அண்ட் கியூ மிக்ஸ் இன் தி ஆர்டர் ஆஃப் த கெட் ஆர். அதாவது நம்ம பியில இருந்து கியூல இருந்து எவ்வளோ அலாய் நான் எடுத்துருந்தா நம்ம அந்த எந்த ரேஷியோல எடுத்தா நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணா கரெக்டா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டும் 50:50 ரேஷியோல வரும்ன்றது கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நம்ம நார்மலா கொஸ்டின் கேட்ட வியூ என்னன்னு பாத்தீங்கன்னா, அலாய் பின்னு இருக்கா, அடுத்து அலாய் வந்து பாத்தீங்கன்னா கியூன்னு இருக்கா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அலாய் பிக்யூஆர்னு இருக்கு. ஸோ அப்போ ஆன்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னவா இருக்கலாம், இந்த டேர்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20% காப்பர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 80% ஜிங்க். ஓகே, அடுத்து நம்ம என்ன சொல்லலாம், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 60% காப்பர், அடுத்து 40% ஜிங்க். அடுத்து நம்ம என்ன சொல்லலாம்,
இதில் 50% காப்பரு அண்டு 50% சிங்க். ஓகேவா? ரூல் 2 சால்வ் மெத்தட். நமக்கு என்ன சொல்லலாம், இங்கே அலாய் பி இருக்கு, இங்கே கியூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. பி இங்கே கியூ. நான் இப்போ என்ன எடுத்துக்க போறேன்னா காப்பரை மட்டும் எடுத்துக்க போறேன். காப்பர் எடுத்துக்கோங்க. இதுல வந்து பார்த்தோன்னா காப்பர் 20%. ஓகே, இதுல காப்பர் 60%. எனக்கு என்ன வரணும்னா 50 வரணும். அப்போ என்ன எடுத்துக்கலாம், நமக்கு என்ன இதுல மீனா, அதாவது நமக்கு 50 வரணும். நீ ஜிங்க் எடுத்து போட்டாலும் 1:1 இல்லை, எதை வேணா எடுத்து போடுங்க. ஆனால் இதில் பார்க்கும்போது 60 மைனஸ் 50ன்னு சொல்லலாம். அப்போ நம்ம இது 10ன்னு வந்துடும், இது 30ன்னு வந்துடும். இது 10:30. அப்போ 1:3. ஆன்சர் ஈக்குவல் டு 1:3. இந்த கொஸ்டின் போட்டிங்களா? இந்த கொஸ்டின் என்ன ஆன்சர் வந்துச்சு? இந்த கொஸ்டின் அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி வந்திருக்கும். அதாவது நமக்கு இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இங்கே ஜீரோன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஜீரோட டேர்ம் நமக்கு என்ன மற்ற சொல்லியிருப்பாங்க, ஏடிஎஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்களா? அடுத்த வேர்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டாப்னு சொல்லியிருக்காங்களா? இதில் பொறுத்த வரைக்கும் ஏலேருந்து இதை பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்கிறாங்க, அடுத்த வேர்டை வரும்போது +1, இதில் -1, +1 -1 வந்திருக்கும். இதில் +1 பார்த்தா எஸ்ஸுக்கு அடுத்து நமக்கு என்ன வந்திருக்கலாம், டி வந்திருக்கலாம். இதில் -1 பார்த்தா டீக்கு முன்னாடி வேர்டு நமக்கு என்னவா இருக்கலாம், எஸ்ஸாக இருக்கலாம். இதில் +1ன்னா பிக்கு அடுத்து இந்த ஓக்கு அடுத்து பின்னு வந்திருக்கும். இதில் -1 வந்து பிக்கு அடுத்து முன்னாடி என்ன வந்திருக்கலாம், ஓன்னு வந்திருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎஸ் பிஓஓன்னு சொல்லிடலாம். கரெக்டுங்களா? ஸோ இந்த வியூவில் தான் நமக்கு கொஸ்டின் எல்லாமே மேக்ஸிமம் இருந்துகிட்டே இருக்கு. கொஸ்டின் ரீட் பண்ணிக்குவாங்க. எ பர்சன் ஃபேஸிங் த ஈஸ்ட் டர்ன்ஸ் 4 kilometer straight and then turns right and travels 3 kilometer, then further turn left and travel 2 kilometer and finally turn left and travel 3 kilometer. The maximum distance between என்ன கேட்குறாங்க, மினிமம் டிஸ்டன்ஸ்னு கேட்பாங்க. இப்போ மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ்னு மினிமம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபைனல் பாயிண்ட் அண்ட் த இனிஷியல் பாயிண்ட்னு சொல்கிறாங்க. த டைரக்ஷன் இன் விச் த பர்சன் இஸ் ஃபேஸிங் டு ஃபைனல் பொசிஷன் ஆர் ரெஸ்பெக்ட்னு சேர்த்துருக்காங்க. அவர் ஃபைனல் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைரக்ஷனில் இருந்திருப்பாருன்றதும் அவங்க கேட்குறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸும் அவங்க நம்மள ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ நார்மலாக எப்படி யோசிப்பீங்க, இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் எப்படி திங்க் பண்ணலாம்? இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. அதாவது நமக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் எடுத்துக்கும். ஓகே, இதில் நமக்கு என்ன சொல்றாங்க, எ பர்சன் ஃபேஸிங் ஈஸ்ட். ஈஸ்ட்ல வந்து பண்ண என்ன பண்றாங்க, டிராவல் 4 kilometers ஸ்ட்ரைட்டா. 4 kilometers ஸ்ட்ரைட்டா போயிட்டாங்க. ஸ்ட்ரைட்டா போனதுக்கு தேர்ன் என்ன பண்றாங்க, ரைட் டைரக்ஷன். இப்படி போயிட்டு இருந்தாங்கன்னா கீழே தான் ரைட் வரும். ரைட் டைரக்ஷன்ல என்ன பண்றாங்க, 3 kilometer மூவ் ஆயிட்டு அடுத்து என்ன பண்றாங்கன்னா லெஃப்ட் டைரக்ஷன். லெஃப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 kilometer மூவ் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணிடுறாங்க, அகைன் லெஃப்ட் டைரக்ஷனை போயிட்டு நமக்கு என்ன சொல்றாங்க, இதுக்கு வந்துடுறாங்க இந்த டிஸ்டன்ஸ். ஓகே, 3 kilometer அகைன் மூவ் ஆயிடுறாங்க. இப்போ மினிமம் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா இது டிஸ்டன்ஸ், அதாவது இது 4 இது 2 ஒன்றுமே இருக்காது, 6 kilometer. அப்போ இவங்க வந்துட்டு இருக்காங்களா, இப்போ வந்து நமக்கு இது வந்து நார்த்து, இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத்து, வெஸ்ட், ஈஸ்ட்னு நமக்கு தெரியும். இனிஷியலாக சொல்லும் போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மிட் பாயிண்ட்லேருந்து கிளம்புறாங்க. போகும்போது நமக்கு எந்த டைரக்ஷனா, ஈஸ்ட் டைரக்ஷன்ல போறாங்க. ஈஸ்ட் டைரக்ஷன்ல போகும்போது 4 kilometer டிராவல் பண்ணிட்டு அதுலேருந்து ரைட் டைரக்ஷன் டர்ன் பண்றாங்க. ரைட் டர்ன் பண்ணி நம்ம 3 kilometer மூவ் ஆகிறாங்க. மூவ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, லெஃப்ட் டைரக்ஷன் டர்ன் பண்ணுறாங்க. லெஃப்ட் டர்ன் பண்ணிட்டு நம்ம என்ன சொல்ல வராங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 kilometer மூவ் ஆகிறாங்க. 2 kilometer மூவ் ஆனதுக்கு அப்படி என்ன பண்ணுறாங்க, லெஃப்ட் டைரக்ஷன் போகிறாங்க. லெஃப்ட் டைரக்ஷன் மூவ் போயிட்டு அது ஒரு 3 kilometer. அப்போ 3 kilometer போனதுக்கப்புறம் அவங்க எந்த ஃபேஸிங்கில் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அவங்க பார்க்கும்போது நார்த் ஃபேஸிங்கில் இருக்காங்க. ஃபைனலாக போகும்போது அவங்க டேர்ன் பண்ணல, அவங்க போன டைரக்ஷன் நார்த்து, அவங்க டேர்ன் பண்ண அப்படியே நிற்கிறாங்க. அவங்களோட ஃபேஸிங் நார்த்தில் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ ஷார்ட்டஸ்ட் இனிஷியல் பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 kilometer, இது நார்த் ஃபேஸிங்னு சொல்லிடும். ஃபைனலாக பார்க்கும்போது அவர் நார்த் ஃபேஸிங்கில் இருக்கான்னு எடுத்துக்கலாம் தானே. ஆன்சர் ஈக்குவல் டு நார்த் ஃபேஸிங்.